பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட மையங்களில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே பாராளுமன்றத்திலேயும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு வற்புறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கான போதுமான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வற்புறுத்தியும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்ற தோழமை கட்சிகள் இணைத்துக் கொண்டு கூட்டு போராட்டத்திற்கான முன்முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 8ஆம் தேதி பொதுக்கூட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8ஆம் தேதி பட்ஜெட் நகலரிப்பு போராட்டம் என்கிற முறையில் அறிவித்திருக்கிறார்கள். இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு மத்திய நிதிநிலை அறிக்கையிலே உரிய மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஒரு ஒன்றுபட்ட கூட்டு போராட்டத்திற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அங்கு ஒரு கூட்டம் இந்து முன்னணி என்கிற பெயரில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை தென் மாவட்டம் முழுவதும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்து முன்னணி, RSS, பிஜேபியினுடைய இத்தகைய போக்குகள் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. திருப்பரங்குன்ற மலை தமிழகத்துக்கு சொந்தமானது, தமிழர்களுக்கு சொந்தமானதே தவிர குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானதல்ல. அமைதியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை வன்முறை களமாகவும் ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு RSS கும்பல் இத்தகைய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டும். மக்களுடைய ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அதற்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கைகளை, உறுதியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திருப்பரங்குன்ற மலையில் முருகனும் இருக்கிறார், தர்காவும் இருக்கிறது. 2 இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் பல நூறு ஆண்டு காலமாக அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறை அடிப்படையில் அவரவர்களுடைய வழிபாட்டு இடங்களில் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும், எப்படியாவது மதுரையை கைப்பற்ற வேண்டும் என்கிற திட்டத்தோடுதான் பிஜேபியும் RSSம் சேர்ந்து கொண்டு இத்தகைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி துவக்கி இருக்கிறார்கள். இது முற்றிலும் முறியடிக்கப்படும். மதச்சார்பற்ற சக்திகள், மதச்சார்பற்ற கட்சிகள் இதிலே ஒருமித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்முயற்சியில் அதிமுக உட்பட திமுக உட்பட சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு மக்கள் அமைதியான வாழ்வுக்கு கடுகளவு சேதமும் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் கலவரம் ஏற்படுவதற்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டும் என்கிற இந்த பிரிவினைவாத கோரிக்கைக்கு ஒருபோதும் துணை போகாது. மாறாக மக்களுடைய வழிபாட்டு உரிமை, மனித அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்கிற முறையில் அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் புனைக்கதைகளையும் பொய்யான கருத்துக்களையும் தொடர்ந்து ஊடகங்களில் பேசுவதன் மூலமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வது என்கிற ஒரு இழிவான நடவடிக்கை உள்ள ஒரு நபராக சீமான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது, ஆதாரமற்ற பொய் பிரச்சாரத்தை செய்வது என்பதன் மூலமாக ஏற்கனவே இந்திய அளவில் பிரபலமாக இருக்கிற ஒரு தலைவரை பற்றி இப்படி தரைக்குறைவாக பேசினால் தான் பிரபலமடைந்து விடலாம் என்கிற கெட்ட நோக்கத்தோடு தான் அவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பேட்டிகள், உடல் மொழிகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொதுமக்கள் மத்தியிலே பேசுகிற போது, பொது மேடையிலே பேசுகிற போது என்ன நாகரிகமாக பேச வேண்டுமோ அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இத்தகைய அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.